வாங்க. இன்னைக்கு நாம ஒரு கொஞ்சம் ஆழமான, சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பேசப் போறோம். ஆமா. எல்எஸ்டின்னு ஒரு கெமிக்கல் இருக்குல்ல, அந்த அனுபவத்துக்கும் உண்மையான சமாதி நிலைக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் நம்ம கேள்வி. ம். இது ஒரு பெரிய கேள்விதான். இதுக்கு ஆதாரமா எல்எஸ்டி ஒரு தவறான சமாதி குறுக்கு வழின்னு ஒரு புத்தகம், அதுல இருந்து ஒரு உரையாடலை எடுத்து பார்க்க போறோம். சரி. இதுல மா ஆனந்த பிரேம் அப்படிங்கிற ஒரு தேடுதல்ல இருக்கிறவங்க ஆச்சார்யா ரஜினீஷ், அதாவது பின்னால ஓஷோன்னு நாம அறிஞ்சவர், அவர்கிட்ட அவங்க அனுபவத்தை சொல்றாங்க. ம். சொல்லி இது நிஜமான சமாதி தானா அப்படின்னு கேக்குறாங்க. ஓ, சரி சரி. இதுக்கு பின்னணி என்னன்னா, சுருக்கமா சொல்றேன். இந்த ஆனந்த பிரேம் நியூயார்க்ல கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல நடந்த ஒரு எல்எஸ்டி பரிசோதனையில கலந்துக்கிறாங்க. ஓஹோ, கவர்மெண்ட் பரிசோதனை இல்லையா? எடுத்துக்கிட்டதா சொல்றாங்க. எதுக்குன்னா குண்டலினிய எழுப்புறதுக்கும் தியானத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க ஒரு நினைப்பு. சரி. அவங்களோட நோக்கம் அது. அப்படி இருக்கும்போது நடந்த ஒரு ஒரு தீவிரமான அனுபவத்தை விவரிக்கிறாங்க. அது அவங்க சமாதி நிலைன்னு ரொம்ப ரொம்ப உறுதியா நம்புறாங்க. ஆஹா, அது உண்மையா இல்லையான்னு தெளிவுபடுத்திக்கத்தான் ரஜினிஷ் கிட்ட கேக்குறாங்க. நம்ம இன்னைக்கு இத பத்தி பேசுறது எதுக்குன்னா, இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் மூலமா வர அனுபவங்கள் நிஜமான ஆன்மீக நிலைகளை காட்ட முடியுமா? இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. ஆமா. அப்படி காட்டுற மாதிரி தோணினா அது உண்மையா இல்ல சும்மா ஒரு தோற்றமா? இதுல என்னென்ன ஆபத்து இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம். சரி, இது முக்கியம்தான். அப்போ முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு மருந்து நிஜமாவே ஞானத்துக்கு, அதாவது சமாதி நிலைக்கு ஒரு ஷார்ட்கட்டா இருக்க முடியுமா? ஷார்ட்கட் ஆசையான வார்த்தை தான். அந்த பிரேம்க்கு என்னதான் நடந்துச்சுன்னு பாப்போம். அவங்க சொல்றத வச்சு எல்எஸ்டி எடுத்துக்கிட்டாங்க, அப்புறம் தியானத்துல உட்கார்ந்திருக்காங்க. ம். அப்போ மூலாதாரம்னு சொல்றோமே, உடம்போட அடிப்பாகம், அங்கிருந்து குண்டலினி சக்தி, அந்த உயிராற்றல் அது சுஷும்னா நாடி வழியா, அதாவது நம்ம ஸ்பைனல் கார்ட்ல இருக்கிறதா சொல்ற ஒரு சக்தி பாதை, அது வழியா மேலே ஏறி வருது. ஆமா, இது யோகத்துல சொல்றது. கரெக்ட். புருவங்களுக்கு நடுவுல ஆக்யா சக்கரம் இருக்குல்ல, ம். அங்க கவனம் வச்சப்போ அந்த சக்தி அங்க குவிஞ்சிருக்கு. சரி. கொஞ்ச நேரத்துல அங்கிருந்து இதயத்துக்கு பக்கத்துல இருக்கிற அநாகத சக்கரம், அந்த மையத்துக்கு சக்தி பாய்ஞ்சு அங்கிருந்த டைட்னஸ், அந்த முடிச்சுகள் எல்லாம் தளர்ந்து பயங்கர ஆனந்தமா வந்திருக்கு. ஒரு ரிலீஸ் மாதிரி. ஆமா, ஒரு பெரிய ரிலீஸ். அப்புறம் அவங்க 4 கலர் பார்த்ததா சொல்றாங்க. தன்னை சுத்தி முதன்மையா காவி நிறம், காவி, அதுல கொஞ்சம் மஞ்சள் கலந்த மாதிரி, அதுக்கு கீழே ரொம்ப சப்டிலா மெல்லிசா வெள்ளை, காவிக்கு வெளியே அடர்ந்த நீல நிறம், இதெல்லாம் அவங்க பார்க்கறாங்க. விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். திடீர்னு அந்த குண்டலினி சக்தி ரொம்ப ரொம்ப வேகமா பவர்ஃபுல்லா முதுகெலும்பு வழியா மேலே ஏறி ஆக்ஞா சக்கரத்துல ஒரு ஒரு வெடிப்பு மாதிரி. வெடிப்பா? ஓ. ஆமா, ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி. அதோட விளைவு என்ன தெரியுமா? அவங்க சொல்றாங்க, அவங்களே மொத்த பிரபஞ்சமா மாறிட்டா மாதிரி. பிரபஞ்சமா? ஆமா, எல்லாத்தோடையும் ஒன்னா இருக்கிற மாதிரி உணர்ந்தாங்களாம். இல்லன்னா இன்னொரு விதமா சொல்றாங்க, அவங்க முழுசா கரைஞ்சு போய் பிரபஞ்சம் மட்டும்தான் இருக்கு, நான் ஒண்ணு இல்லவே இல்ல, அப்படி ஒரு உணர்வு. இது இது சமாதி விளக்கங்கள்ல வர்ற மாதிரி இருக்குதே. அதேதான் அவங்களும் சொல்றாங்க. இது அவங்க முழு விழிப்புணர்வோட, இதுக்கு முன்னாடி என்னைக்கும் இல்லாத ஒரு கிளாரிட்டியோட அனுபவிச்சதா சொல்றாங்க. சரி. எல்லா ஆசைகளும் போயிடுச்சாம். அதனால இது முழுக்க முழுக்க ஆசையே இல்லாத நிலை, ஒரு கச்சிதமான அமைதி. எதையும் விரும்ப தோணல, எல்லாம் அந்த அந்த நிகழ்காலத்துல அடங்கிடுச்சு. ஆசையற்ற நிலை. நாங்கிற அகங்காரம் அந்த திரை விலகிடுச்சு. உள்ளுக்கும் வெளியிலன்ற வித்தியாசமே இல்லாம போயிடுச்சுன்னு உணர்ந்திருக்காங்க. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பேரியர் போயிடுச்சு. கரெக்ட். தியானத்தோட உச்சத்தையும் ஆனந்தத்தோட எல்லையும் தொட்டுட்டோன்னு நினைச்சு தியானத்தை நிறுத்திட்டாங்களாம். முதுகெலும்பே உருகி எந்த இறுக்கமும் இல்லாம ஆன மாதிரி. எல்லாம் அன்பா தெரிஞ்சுதுன்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப தீவிரமான அனுபவம் இது. ஆமா, உடம்பு நடந்துகிட்டு இருந்தாலும் நான் இந்த உடம்பில்ல, நான் பிரபஞ்சம்னு தெளிவா தெரிஞ்சுதான். இந்த நிலை ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் நீடிச்சிருக்கு. 12 மணி நேரமா? ஆமா. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, உடம்புல இருந்த பழைய இறுக்கங்கள் எல்லாம் திரும்ப வந்து பழைய நிலைமைக்கே எடுத்துட்டு போயிருக்கு. அந்த நிலை நிரந்தரமா இல்ல. இல்ல. ஆனா ஒவ்வொரு தடவை எல்எஸ்டி எடுத்துக்கிட்ட பிறகும் 2 மாசத்துக்கு குண்டலினி சக்தி அதிகமா இருக்கிறதையும், தியானத்துல பேரானந்தம் கிடைக்கிறதையும் உணர்ந்தாங்களாம். எல்எஸ்டிக்கு அப்புறமும் அதோட தாக்கம் இருந்திருக்கு. ஆமா, இது சாதாரணமா யோகா பண்ணும்போது கூட கிடைக்காத அளவுக்கு தீவிரமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அதனால அவங்க சாதாரணமா செய்யற யோகாவும் தியானமும் கூட அவங்கள இந்த எல்எஸ்டி அனுபவம் காட்டின திசையில தான் கூட்டிட்டு போற மாதிரி உணர்ந்திருக்காங்க. பெருசா வித்தியாசம் தெரியலேன்னு சொல்றாங்க. ஓ, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு தோணிருக்கு. ஆமா,
அவங்க படிச்சிருந்த சபீஜ சமாதின்னு சொல்றாங்களே, அதாவது விதை உள்ள சமாதி, இல்லைன்னா ஜீவன் முக்த நிலை, இத பத்தின விளக்கங்களோட அவங்க அனுபவம் ரொம்ப பொருந்தி போறதா தோணிருக்கு. படிச்சதோட கனெக்ட் பண்றாங்க. அதனால தான் அவங்க ரஜினிஷ் கிட்ட இந்த கேள்விகளை கேக்குறாங்க. ஒன்னு, நான் அனுபவிச்சது நிஜமான சமாதி தானா? சரி. இல்லனா 6வது உடல் மட்டத்துல அடையறதா சொல்ற உண்மையான சமாதி அது நிரந்தரமானதுங்கிறத தவிர இதிலிருந்து எப்படி வேற மாதிரி இருக்கும்? ம், நல்ல கேள்வி. 2வது, கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்ல தியானத்துக்கு உதவ ஆன்மீக நோக்கத்துக்காக மட்டும் எல்எஸ்டி மாதிரி மருந்துகளை பயன்படுத்தலாமா? அதாவது ஒரு கருவியா? ஆமா, ஒரு கருவியா யூஸ் பண்ணலாமான்னு. 3வது, இந்த மாதிரி கெமிக்கல் உதவி இல்லாம சமாதிய அடைய முடியுமா? இதுவும் ஒரு முக்கியமான சந்தேகம். இதுதான் அவங்களோட கேள்விகள். நிச்சயமா. இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஆழமான கேள்விகள் தான். இதுக்கு ஆச்சாரியர் ரஜினீஷ் எப்படி பதில் சொல்றாருன்னு பார்த்தா, அவர் ஆரம்பத்திலே ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுறாரு. என்ன சொல்றாரு? இது உண்மையானது இல்லை, இது சமாதி கிடையாது, இது ஒரு ரசாயன மாற்றம். இதுதான் அவரோட முதல் பதில். ஓ, அப்படியா? ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டாரா? ஆமா. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த அனுபவம் ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு இல்ல. இது உடம்புலையும் மனசுலயும் நடந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட விளைவுதான். இது ஆழ் மனசோட ஒரு வேலை, ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் அப்படிங்கிறாரு. ப்ரொஜெக்ஷனா? அப்போ நிஜம் இல்லையா? அவர் பார்வையில இல்ல. ரஜினி சொல்றாரு, நம்ம மனசு இருக்கே, அது எதை வேணாலும் ப்ரொஜெக்ட் பண்ணும். ஒரு ஸ்கிரீன்ல படம் ஓட்டுற மாதிரி. ம். சமாதி அடையணுங்கிற நம்ம ஆழ்மன ஆசைய கூட அதை ப்ரொஜெக்ட் பண்ணும். நீங்க சமாதிய பத்தி என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ, கேட்டிருக்கீங்களோ, அது எல்எஸ்டி மாதிரி ஒரு கெமிக்கல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்போது மனசு அதே ஒரு அனுபவமா உங்களுக்கு காட்டும். ஓ, அப்போ மருந்த ஒரு தூண்டுதல் மட்டும்தான். ஆமா. இந்த மருந்துகள் மனசோட இந்த ப்ரொஜெக்ஷன் பண்ற சக்தியை இன்னும் அதிகமா தூண்டிவிடும். நம்ம சாதாரணமா யோசிக்கிற அறிவு, நம்ம கான்ஷியஸ் மைண்ட், அது கொஞ்சம் பின்னுக்கு போயிடும். நீங்க உங்க அன்கான்ஷியஸ் மைண்டோட, அதாவது ஆழ் மனசோட கண்ட்ரோல்ல இருப்பீங்க. அப்போ ஆழ் மனசுல என்ன இருக்கோ அது வெளியே வருமா? கரெக்ட். உங்க ஆழ் மனசுல விதை மாதிரி என்ன இருக்கோ, அது அன்பா இருக்கலாம், வெறுப்பா இருக்கலாம், பயமா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி குண்டலினி சக்கரங்கள்னு நீங்க கேள்விப்பட்ட ஆன்மீக விஷயங்களா இருக்கலாம். அதத்தான் எல்எஸ்டி ஒரு பெரிய மரமா வளர்த்து காட்டும். இந்த விஷயங்கள் உங்க மனசுல ஏற்கனவே இல்லைன்னா, நீங்க அதை பத்தி கேள்விப்படவே இல்லைன்னா, எல்எஸ்டியால புதுசா எதையும் உருவாக்க முடியாது. ரஜினீஷ் சொல்ற மாதிரி உங்க ஆழ் மனசுல விதை வடிவில் என்ன இருக்கோ, அது ஒரு மரமா விரியும். அப்போ இது ஒரு மாதிரி கனவு மாதிரிங்களா? நீங்க சொன்னீங்க, ஆனா அந்த பெண்மணி ரொம்ப நிஜமா உணர்ந்ததா சொன்னாங்களே. கரெக்ட். அதுதான் விஷயமே. ரஜினீஷ் அதான் சொல்றாரு, எல்எஸ்டி ஒரு ரசாயன கனவு நிலையை தூண்டுது. கெமிக்கல் ட்ரீம். ஆமா. ராத்திரியில நாம கனவு காணும்போது நம்ம மனசுக்குள்ள அடக்கி வச்ச ஆசைகள், பயங்கள் எல்லாம் வெளியே வருது இல்லையா? ஆமாம். அதே மாதிரி தான் இதுவும். அந்த அனுபவத்துல இருக்கும்போது, நீங்க அந்த ட்ரிப்ல இருக்கும்போது, அது 100க்கு 100 நிஜமானதே தோணும். கனவு காணும்போது அது கனவுன்னு நமக்கு தெரியாதுல்ல? தெரியாது. அது மாதிரி தான். எல்எஸ்டிங்கிறது கனவு காண்றதுக்கு ஒரு கெமிக்கல் வழி அப்படிங்கிறார் அவரு. இது ஒரு மனரீதியான உணர்தல், சைக்கிக் ரியலைசேஷன், ஒரு ஆன்மீக வெளிப்பாடு, ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன் இல்ல. நீங்க என்ன பார்க்கணும்னு எதிர்பார்த்தீங்களோ, அது உங்க மனசே உங்களுக்கு ஒரு 3D படமா காட்டியிருக்கு. இது நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. ஏன்னா அந்த அனுபவம் அவ்ளோ தீவிரமா இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மைதான். அதனால தான் இதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு ரஜினி சொல்றாரு. அதுதான் ஒப்பீடு. ஒப்பீடு? எப்படி? இப்ப பாருங்க, எல்எஸ்டி மூலியமா வர அனுபவங்கள் ரொம்ப தீவிரமா, சக்தி வாய்ந்ததா, சட்டுன்னு வர்றதா இருக்கு. ஆமா, உடனடி பலன் மாதிரி. நாம செய்யற உண்மையான தியானம் மூலமா கிடைக்கிற முன்னேற்றம் எப்படி இருக்கும்? மெதுவா, கொஞ்சம் கொஞ்சமா. சில சமயம் ரொம்ப நுட்பமா இருக்கும், சட்டுன்னு தெரியாது. பொறுமை தேவை. அப்போ இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா என்ன ஆகும்? தியானம் ஒண்ணுமே இல்ல, இது ரொம்ப ஸ்லோவா இருக்கு, போர் அடிக்குதுன்னு தோணலாம். ஆமா, தோணும். இந்த ஒப்பீடு நம்மள சோர்வடைய செஞ்சு திரும்பவும் அந்த தீவிரமான அனுபவத்தை தர மருந்து தேட வைக்கும். திரும்ப திரும்ப எல்எஸ்டி எடுக்கணும்னு தோணும். ஆமா, ரஜினிஷ் தான் எச்சரிக்கிறாரு. உண்மையான தியானம் பொய்யா தோணும், ஏன்னா பொய் உங்களுக்கு நிஜமா தோணியிருக்கு. இது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்னிங். அந்த பெண்மணியும் சொன்னாங்க இல்லையா, சாதாரண யோகா தியானத்தை விட எல்எஸ்டி அனுபவம் தீவிரமா இருந்துச்சுன்னு. இது நிஜமாவே ஒரு பெரிய சிக்கல் தான். சரி, ரஜினிஷ் ஞாபக ஆற்றலை பத்தியும் ஏதோ சொல்றாருன்னு சொன்னீங்களே, மெமரி பத்தி? ஆமா, அது முக்கியம். எல்எஸ்டி அனுபவத்தை அது நடந்த மாதிரி அப்படியே 100% துல்லியமா ஞாபகம் வச்சுக்கிறது சாத்தியமில்லைன்னு அவர் சொல்றாரு. ஏன் அப்படி? ஏன்னா நீங்க அந்த அனுபவத்திலிருந்து வெளியே வந்த பிறகு அதை திரும்ப நினைச்சு பார்க்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும்.
உங்க மனசு அதை எடிட் பண்ணும். ஓ, மெமரி கரப்ட் ஆகுமா? கரப்ட்னு சொல்ல முடியாது, ஆனா மிகப்படுத்தப்படும். காலம் போக போக அந்த நினைவு இன்னும் பளபளப்பா, இன்னும் ஆனந்தமானதா, இன்னும் ஒரு பெரிய விஷயமா உங்க மனசுல தோணும். நீங்க எல்எஸ்டிலேருந்து வெளியேறும்போது அது இருந்ததை போலவே அதை சரியாக நினைவில் கொள்ள முடியாது. அந்த பயங்கர ஆனந்தத்தோட ஒரு மங்கலான உணர்வு, ஒரு ஃபீலிங் மட்டும் ஞாபகத்துல இருக்கும். மிச்சத்தை உங்க கற்பனை தான் கலரடிச்சு நிரப்பும். அப்போ அது ஒரு ஃபால்ஸ் மெமரி மாதிரி ஆயிட வாய்ப்பு இருக்கு. ஆமா, இது ஒரு பொக்கிஷமான நினைவா மனசுல தங்கி யதார்த்தமான தியானத்தோட ஒப்பிட்டு தியானத்தோட மதிப்பை குறைக்க வாய்ப்பு இருக்கு. ஓஹோ, அப்போ இந்த அனுபவமே காலப்போக்குல மாறிடுதுன்னு சொல்றாரு. சரி, இந்த ப்ரொஜெக்ஷன் மனச தனக்குள்ள இருக்கிறத வெளியே காட்டுறது, இது எல்எஸ்டிக்கு மட்டும்தான் நடக்குமா, இனி நம்ம சாதாரண தியானத்திலயும் நடக்குமா? அதுதான் அடுத்த முக்கியமான பாயிண்ட். ரஜினிஷ் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இது எல்எஸ்டிக்கு மட்டும் நடக்கிறது இல்ல. அப்போ தியானத்திலயுமா? ஆமா, சாதாரண தியானம் பண்ணும்போது கூட உங்க ஆழ் மனசு நீங்க எதிர்பார்க்கிற அனுபவங்களை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். குறிப்பா நீங்க ஆன்மீக விஷயங்கள் பத்தி நிறைய படிச்சிருந்தீங்கன்னா, குண்டலினி, சக்கரங்கள், இந்த மாதிரி நிலைகள் பத்தி ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்தா அந்த அறிவு ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி வேலை செய்யும். நீங்க தியானத்துல உட்காரும்போது உங்க மனசு அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏத்த மாதிரி காட்சிகளை உருவாக்கும். நீங்க தியானம் செய்யும்போது நீங்க அதே விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அவர் சொல்றாரு. ஐயோ, அப்போ எப்படிதான் நிஜமான ஆன்மீக அனுபவத்துக்கும் இந்த மாதிரி நம்ம மனசே உருவாக்குற ப்ரொஜெக்ஷனுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது? இது ரொம்ப குழப்பமா இருக்கே. இதுக்கு ரஜினிஷ் சொல்ற பதில் ரொம்ப ரொம்ப ஆழமானது, அதே சமயம் சிம்பிளானது. சொல்லுங்க. உண்மையான ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அவர் சொல்றாரு, அறியாமை, அன்னோயிங்னஸ் ரொம்ப முக்கியம்னு. அறியாமையா? அது எப்படி முக்கியமாகும்? அறியாமைனா இங்க முட்டாள்தனம்னு அர்த்தம் இல்ல, எதையும் தெரிஞ்சுக்காம இருக்கிறது இல்ல. இங்க அர்த்தம் என்னன்னா, நீங்க தியானத்துக்குள்ள போகும்போது எந்த விதமான முன்முடிவுகளோ, இப்படிதான் நடக்கும், இதைத்தான் நாம் பார்க்கணுங்கிற எதிர்பார்ப்புகளோ, நாம் படிச்ச அறிவுப்படி இது நடக்கணுங்கிற கட்டாயமோ எதுவுமே இல்லாம போகணும். ஒரு blank ஸ்லேட் மாதிரி போகணுமா? கிட்டத்தட்ட அப்படியா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம மனசை திறந்து வச்சுக்கிட்டு வர்றதை ஏத்துக்க தயாரா இருக்கணும். அப்ப வர்ற அனுபவங்கள் தான் நேரடியானவ, ஃப்ரெஷ்ஷானவ, ஆச்சரியமானவ, உங்களுக்குரிய தனித்துவமானவ. அவை நீங்க ஏற்கனவே படிச்சு வச்ச ஸ்கிரிப்ட் படி நடக்காது. தியானத்துல போறதுங்கிறது நாம அறியாத ஒரு கடலுக்குள்ள போற மாதிரி. அதனாலதான் அறிவு சமாதிக்கு ஒரு தடைன்னு அவர் சொல்றாரு. அறிவு தடையா? இது கொஞ்சம் முரணா இருக்கே. ஆமா, கேட்க முரணா இருக்கும், ஆனா யோசிச்சா புரியும். அறிவுங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சது, சமாதிங்கிறது தெரியாததுக்குள்ள போறது. தெரிஞ்சதையே புடிச்சிட்டு இருந்தா தெரியாததுக்குள்ள எப்படி போறது? சரி சரி, புரியுது. இதனாலதான் அவர் சபீஜ சமாதின்னு சொல்றத, அதாவது விதையோட இருக்கிற சமாதி, அத உண்மையான சமாதியா ஏத்துக்கல. அந்த விதைதான் நம்ம எதிர்பார்ப்புகளும் அறிவும் இல்லையா? கரெக்ட். உங்க ஆழ் மனசுல இருக்கிற கருத்துக்கள், எதிர்பார்ப்புகள் தான் அந்த விதை. அதுதான் ப்ரொஜெக்ட் ஆகுது. உண்மையான சமாதிங்கிறது நிர்பீஜ சமாதி, விதையே இல்லாதது. நிர்பீஜம், விதையற்றது. ஆமா, அங்க எதையும் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியதில்ல. யதார்த்தத்தை அது எப்படி இருக்கோ அப்படியே புதுசா சந்திக்கிறது தான் அது. விதையற்ற சமாதி மட்டும்தான் உண்மையான சமாதி. அப்போ இந்த சக்கரங்கள், குண்டலினி பாதை, இதெல்லாம் பத்தி நிறைய பேர் ஒரே மாதிரி அனுபவங்களை சொல்றாங்களே, அதுவும் ப்ரொஜெக்ஷனா? அது எப்படி? இது ஒரு நல்ல கேள்வி. ரஜினிஷ் அதை இப்படி விளக்குறாரு. ஆன்மீக அனுபவங்களோட அடிப்படை அமைப்பு, அந்த எனர்ஜி சென்டர்ஸ், அது ஒரு பொதுவான உண்மையா இருக்கலாம். ஆனா அதோட வெளிப்பாடு, அதாவது சக்கரங்கள் எப்படி உணரப்படுது, குண்டலினி எந்த வழியில போகுது, என்ன மாதிரி அனுபவங்கள் கிடைக்குதுங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமானது. யுனீக்கா இருக்குமா? ஆமா, ரொம்ப யூனிக்கா இருக்கும். வேதங்கள்லயும் குருமார்கள் சொல்ற விளக்கங்களும் ஒரு பொதுவான மேப் மாதிரி தான். ஒரு கைடு மாதிரி. ஆமா, ஒரு கைடு. ஆனா அது நிஜமான நிலப்பரப்பு இல்ல. உங்க அனுபவம் நீங்க படிச்சதோடையோ கேட்டதோடையோ 100% ரொம்ப கச்சிதமா பொருந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தேகப்படணும். இது ப்ரொஜெக்ஷனா இருக்கலாமோன்னு யோசிக்கணுங்கிறாரு. ஒவ்வொருத்தரோட அனுபவங்களும் வேற வேற, அதை ஒப்பிடவே முடியாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது. சரி, நீங்க முன்னாடி சொன்னீங்க எல்எஸ்டிக்கும் தியானத்துக்கும் அது நடக்கிற ப்ராசஸ்லயே, அந்த முறையிலேயே வித்தியாசம் இருக்குன்னு. அத கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா அது ரொம்ப முக்கியமானதா படுது. கண்டிப்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேறுபாடு. இது புரிஞ்சா நிறைய தெளிவு கிடைக்கும். எல்எஸ்டி என்ன பண்ணுது? சொல்லுங்க. அது உங்க நனவு மனச, அதாவது கான்ஷியஸ் மைண்ட ஒரு மாதிரி தூங்க வச்சிடுது, அதை பைபாஸ் பண்ணிடுது. அப்போ உங்க ஆழ் மனசு, அன்கான்ஷியஸ் மைண்டு, அது கண்ட்ரோல் எடுத்துக்குது. ஓ, டிரைவர் தூங்கிட்டாரு, வண்டி தானா ஓடுது மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். இதுல நீங்க ஆக்டிவா எதுவும் செய்யல, அனுபவம் உங்களுக்கு நடக்குது. நீங்க ஒரு பாசிவ் ரிசீவர்.
அந்த கெமிக்கல் தான் உங்களை கட்டுப்படுத்துது. நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணல. இது ஒரு பாசிவ் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, அப்போ தியானம். தியானம் இதுக்கு நேர் எதிர். தியானத்துல உங்க நனவு நிலை தூங்காது. அது இன்னும் ஷார்ப்பாகும். அது இன்னும் விரிவடையும். உங்க ஆழ் மனசுக்குள்ள அது ஊடுருவி போகும். அங்க என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். அப்போ இதுல நாம ஆக்டிவா இருக்கோம். ரொம்ப ஆக்டிவா இருக்கும். இது நீங்களா செய்யற ஒரு முயற்சி, ஒரு ஆக்டிவ் எஃபர்ட், ஒரு விழிப்புணர்வோட நடக்கிற மாற்றம். LSDல நனவு நிலை தூங்கிடுது. உங்க ஆழ் மனசு உங்களை ஆட்டி படைக்குது. தியானத்துல உங்க நனவு நிலை விரிவடைஞ்சு உங்க ஆழ் மனசையும் நனவு நிலைக்கு கொண்டு வருது. வாவ், இது பெரிய வித்தியாசம். ஆமா, LSDல கெமிக்கல் மாற்றம் உங்களுக்குள்ள நடக்குது. நீங்க எங்கேயும் நகரல. தியானத்துல நீங்க தான் பயணம் பண்றீங்க. ஒரு கஷ்டமான மலைய கொஞ்சம் கொஞ்சமா ஏறுற மாதிரி. புரியுது புரியுது. அப்போ அந்த பெண்மணி பார்த்த கலர்ஸ் காவி, நீலம், வெள்ளைன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா இல்லையா? சும்மாவா? சும்மான்னு ரஜினிஷ் சொல்லல. அர்த்தமே இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு அளவுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுங்கிறாரு. ஏன்? இந்த மாதிரி உள்ளுக்குள்ள தெளிகிற கலர்ஸ், சத்தங்கள், வாசனைகள் இதெல்லாம் நம்ம பல பிறவிகள்ல இருந்து சேமிச்சு வச்சிருக்கிற புலனுணர்வுகளோட சாரம், எசன்சஸ் மாதிரி. ரொம்ப சப்டலான விஷயம். ஓ, பழைய ரெக்கார்டிங்ஸ் மாதிரி. ஆமா, அப்படி வச்சுக்கலாம். நாம தியானத்துல உள்ளுக்குள்ள ஆழமா போகும்போது இதெல்லாம் தூண்டப்படலாம், ஆக்டிவேட் ஆகலாம். நீங்க ஆழமா போறீங்கன்னு காட்டுறதுக்கு இது ஒரு அறிகுறி தான், ஒரு மைல்கல் மாதிரி. ஆனா அதுவே டெஸ்டினேஷன் இல்ல. கரெக்ட். அதுவே இலக்கு கிடையாது. இது ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி இருக்கும். உதாரணமா, ஒரு இசைக்கலைஞர் தியானத்துல ரொம்ப நுட்பமான சத்தங்களை கேட்கலாம். ஒரு ஓவியர் புதுமையான வித்தியாசமான கலர்ஸ பார்க்கலாம். அவங்கவங்க பேக்ரவுண்ட பொறுத்து இது மாறும். இந்த மாதிரி புலன் அனுபவங்கள்ல நாம ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுலயே சிக்கிக்கிட்டோம்னா அதுக்கு மேல போக முடியாம அதுவே ஒரு தடையா மாறிடும். நீங்க ஆழமா போறீங்கன்னு காட்டுறதுக்கு இது அர்த்தம் உள்ளதுதான். ஆனா இது வழிதானே தவிர இலக்கு இல்ல. அப்போ உண்மையான இலக்கு என்னன்னு சொல்றாரு? அனுபவங்கள் தானே ஆன்மீகம்னு நாம பொதுவா நினைக்கிறோம். அங்கதான் நம்ம புரிதல்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ரஜினிஷ் சொல்றாரு, உண்மையான நிலைங்கிறது அல்டிமேட் ஸ்டேட். அது எந்த அனுபவமும் இல்லாத நிலை. அனுபவமே இல்லாத நிலையா? அப்போ என்ன இருக்கும்? வெறும் தூய இருப்பு, பியூர் பீயிங், ஜஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ். புரியலையே. யோசிச்சு பாருங்க. அனுபவம்னு சொன்னாலே அங்க ரெண்டு விஷயம் இருக்கு. அனுபவிக்கிற நீங்க, தி எக்ஸ்பீரியன்சர். அனுபவிக்கப்படுற பொருள் அல்லது நிலை, தி எக்ஸ்பீரியன்ஸ்ட். இது ஒரு இருமை நிலை, டுவாலிட்டி. ஆமா, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். கரெக்ட். அந்த அனுபவமே இல்லாம போகும்போது தான், அந்த செயல் நின்னு போகும்போது தான் அனுபவிக்கிற நான்கிற அந்த உணர்வும் கரைஞ்சு போகுது. அனுபவம் நின்னு போனா மட்டும்தான் அந்த இருமை நிலை நிக்கும். அப்ப நீங்க வெறும் இருப்பாக மட்டுமே இருப்பீங்க. அனுபவிக்க யாரும் இல்ல, அனுபவிக்கப்பட எதுவும் இல்லை. நீங்க இருப்பீங்க, வெறும் இருப்பு மட்டும்தான் அனுபவம். அதுதான் உச்சநிலைன்னு அவர் சொல்றாரு. இது ரொம்ப ஆழமா இருக்கு, யோசிக்க வேண்டிய விஷயம். சரி, கடைசியா அவர் ஒரு பிராக்டிக்கல் டிப்ஸ் மாதிரி கொடுக்கறாருன்னு சொன்னீங்களே, தியானத்துல முன்னேற்றம் இல்லைன்னா என்ன செய்யணும்னு. ஆமா, ஏன்னா நிறைய பேரு வருஷக்கணக்கா தியானம் செஞ்சோம், பெரிய முன்னேற்றம் தெரியலேன்னு ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? ஆமா, அது ஒரு பொதுவான பிரச்சனை. அதுக்கு சில காரணங்கள் இருக்கலான்னு அவர் சொல்றாரு. ஒன்னு, நீங்க பயன்படுத்துற தியான முறை. அது உங்க இயல்புக்கு, அதாவது உங்களுக்கு பொருத்தமானதா இல்லாம இருக்கலாம். ஒரு முறை ஒருத்தருக்கு நல்லா வேலை செய்யலாம், இன்னொருத்தருக்கு செய்யாம போகலாம். நம்ம ஒவ்வொருத்தரோட மன அமைப்பும் வேற வேற. சரி, அப்போ முறைய மாத்தணுமா? அது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது காரணம், ஒரே முறையை திரும்ப திரும்ப பல வருஷமா செஞ்சு அது ஒரு மெக்கானிக்கல் பழக்கமா, ஒரு ருட்டீனா மாறி அதோட தாக்கத்தை குறைச்சிடலாம். மனசு அதுக்கு பழகிடும், அப்புறம் அதுல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது, போர் அடிச்சிடும். ஆமா, அதனால தேவைப்பட்டா முறைய மாத்தணும்னு ஒரு சொல்றாரு. குறிப்பா இப்போதைய நவீன காலத்து மனசு இருக்கே, அது ரொம்ப குழப்பமாவும் ஓயாம அலைபாயறதாவும் இருக்கு. ஆமா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகம். அதனால ரொம்ப அமைதியான சீரான முறையை விட சில சமயம் கொஞ்சம் குழப்பமான கேயாட்டிக் தியான முறைகள், அதாவது உடலையும் மனசையும் கொஞ்சம் ஆக்டிவா யூஸ் பண்ற முறைகள், அது இந்த மாதிரி ரொட்டீனா மாறாம தடுத்து ஆழத்துக்கு கூட்டிட்டு போக உதவுணும் அவர் வேற இடங்கள்ல சொல்றாரு. அந்த தத்துவம் இங்கேயும் பொருந்தும். ஓ, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. குழப்பமான மனசுக்கு குழப்பமான முறையா? ஒரு விதத்துல அப்படி சொல்லலாம். மனசோட குழப்பத்தை யூஸ் பண்ணியே அதை அமைதிப்படுத்துறது. சரி, ஆக மொத்தம் இந்த முழு உரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கெமிக்கல்ஸ் மூலமா வர்ற அனுபவங்கள் பார்க்க எவ்வளவு நிஜம் மாதிரி, எவ்வளவு ஆன்மீக மாதிரி தெரிஞ்சாலும் அது பெரும்பாலும் நம்ம ஆழ்மனசுல இருக்கிற எண்ணங்களையும்
ஆசைகளையும் பயங்களையும் தான் ஆன்மீக கருத்துக்களையும் சேர்த்து தான் ப்ரொஜெக்ட் பண்ணுது. அது ஒரு இரசாயன கனவு. ஆமா, இதுதான் கிரக்ஸ். ஆனா உண்மையான ஆன்மீக வளர்ச்சிங்கிறது அது ஒரு ஷார்ட்கட் இல்ல. அது நம்மகிட்ட இருக்கிற எதிர்பார்ப்புகளையும் முன்முடிவுகளையும் படிச்ச அறிவையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம விழிப்புணர்வோட கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பயணம் செய்யறது. இது சரியா? ரொம்ப ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாமளே நம்மை எப்படி ஏமாத்திக்க முடியுங்கிற அந்த நுட்பம் தான். நம்ம மனசுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. ஆமா. எல்எஸ்டி மாதிரி சட்டுன்னு வர்ற ரொம்ப தீவிரமான ஒரு விதத்துல சுலபமான அனுபவங்களோட கவர்ச்சி ஒரு பக்கம், உண்மையான ஆன்மீக பயிற்சியோட மெதுவான, சில சமயம் கஷ்டமான ஆனா ரொம்ப உண்மையான உறுதியான பாதை இன்னொரு பக்கம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நாம புத்தகத்துல படிச்சதையோ மத்தவங்க சொன்னதையோ இல்ல நமக்கு முன்னாடி கிடைச்ச ஒரு அனுபவத்தையோ ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி மனசுல வச்சுக்கிட்ட தியானத்துல உட்காராம ஒரு திறந்த மனசோட என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கிற மனநிலையோட அணுகணுங்கிறத இது ரொம்ப வலியுறுத்துது. முன் முடிவுகள் இல்லாம போகணும். ஆமா, ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம மனசு கெமிக்கல் மூலமாவோ இல்ல வெறும் எதிர்பார்ப்பு மூலமாவோ ரொம்ப ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்த கற்பனை உலகங்களை அனுபவங்களை உருவாக்க வல்லது. இது நிஜமாவே நம்ம எல்லாரையும் கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்க வைக்கிற விஷயம். நீங்களும் ஒருவேளை தியானம், விழிப்புணர்வு நிலை மாற்றங்கள் பத்தி ஆராய்ஞ்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வர்ற அனுபவங்கள்ல எது நிஜமான உள்ளுணர்வு, எது உங்க மனசோட ப்ரொஜெக்ஷன், இல்ல நீங்க படிச்சதோட விளைவுன்னு எப்படி பிரிச்சு பாப்பீங்க? மத்தவங்க சொன்ன மாதிரி குறிப்பிட்ட நிலைகள் வரணும், குறிப்பிட்ட கலர்ஸ் தெரியணும், இல்ல குண்டலினி இப்படிதான் போகணும்னு நீங்க எவ்வளவு தூரம் எதிர்பார்க்கறீங்க? இல்ல அந்த மாதிரி அனுபவங்கள் மேல எவ்வளவு பற்று வச்சிருக்கீங்க? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய கேள்விகள். ஆமாம், இது கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது பாருங்க. இந்த உரையாடல் என்ன சொல்லுது? ஆன்மீக பாதையை உண்மையா அனுபவிக்கணும்னா அதை பத்தின அறிவை மனசுல இருந்து கொஞ்சம் காலி பண்ணணும், அந்த அறியாமை நிலைக்கு போகணும்னு சொல்லுது. ஆனா நம்ம வாழ்ற காலம் எப்படிப்பட்டது? இன்ஃபர்மேஷன் ஏஜ். ஆன்மீக பயிற்சிகள், தியான முறைகள், ஞானம் பத்தின தகவல்கள்னு இன்டர்நெட்ல புத்தகங்கள்ல கொட்டி கிடக்குது. ஆமா, ஓவர்லோட்னே சொல்லலாம். எல்லா விதமான மேப்ஸ்க்கும் கைடுகளும் நம்ம கையில இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தகவல்கள் நமக்கு இவ்வளவு சுலபமா கிடைக்கிறதுங்கிறது உண்மையான நேரடி அனுபவத்துக்கு ஒரு பெரிய தடையா மாறிட வாய்ப்பு இருக்கா? அதாவது அறிவே தடையா? ஆமா, எல்லா மேப்களும் இவ்வளோ சுலபமா கிடைக்கும்போது நம்ம எப்படி எந்த முன்முறிவும் இல்லாம ஒரு ஃப்ரெஷ்ஷான மனசோட அந்த அறியாத நிலப்பரப்புக்குள்ள பயணம் செய்ய முடியும்? இதை நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு பெரிய கேள்வி.